அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியில இருந்து. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு விதத்துல இது நல்ல செய்தி, ஒரு விதத்துல இது உண்மையாவே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? யாரெல்லாம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம இருக்கீங்களோ அவங்களுக்கு இது உண்மையாவே ஒரு பெரிய ஒரு பிரசாதம். சரிங்களா? ஏன்னா இன்னும் ஆல்ரெடி வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்கோம், அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு இப்ப ஆக்சுவலி 2 நாள் அவங்க 19 சொல்லியிருக்காங்க, 20 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 20ஆம் தேதி நம்ம வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம்னா சரியா இருக்கும். சாய்ஸ் லாக் பண்ணேன்னா நமக்கு ஆட்டோ லாக் ஆயிடும். ரைட். இது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கும் என்ன நடக்க போகுது இப்போ? ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 to 6 days வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். ஆக்சுவலி ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் அலோகேஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த 5 daysக்குள்ளார இங்க ரிசல்ட் வந்துடும் ஸ்டேட் கோட்டா வந்து. ஸோ இதான் அதான் அப்படிங்கறது வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போவும் அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா டேட் ஆஃப் ஜாயினிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை வருது. அதை பத்தியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது உண்மையாவே எக்ஸ்டென்ஷனா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் இதுக்கு என்ன மாதிரி சண்டை வரப்போகுதுங்கிறதையும் இதுல பார்த்துடலாம். சரிங்களா? இதுதான் இப்ப லேட்டஸ்டா வந்த நோட்டீஸ். அட்டென்ஷன். as per the notification of the NCC in reference dated the counseling of all India quota has been extended. Actually இந்த 17/8/2026 போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 13/8 ஒரு கவுன்சிலிங் கூட்டான நோட்டீஸ் வந்து எம்சிசில இருந்து வந்துருச்சு. அதுக்கு ஏன்பா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு தெரியல. Accordingly, the Tamil Nadu State UG Medical Counseling Round 1 is being extended. நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், கண்டிப்பா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். தமிழ்நாடுதும் அதுக்கு மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரிதான் நடந்திருக்கு. The candidates can register and fill their choices and log their choices till 5 PM of 20th August 2026. முன்ன 19 இருந்தது, இப்ப 20 ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இங்க the processing of seat allotment will be done on 21st August. The results will be published on 22nd August. The candidate can download their allotment order from 22nd to 28th August. 12 noon வரைக்கும் 28ஆம் தேதி மதியம் வரைக்கும் தான் நீங்கள் அவங்களால டவுன்லோட் பண்ண முடியும். The last reporting date of counseling for Tamil Nadu round 1 is till 20th August 2026 5 PM. ஓகேங்களா? மதியம் 12 மணி வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஈவினிங் 5 மணிக்கும் போய் நீங்க இந்த அலாட்டட் காலேஜ்ல நீங்க அட்மிஷன் பார்க்கலாம். ரைட். இது வந்து முன்ன என்னவா இருந்தது, இப்ப என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க டீடைல்டா இப்ப பார்க்க போறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது 20 அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடுல முன்ன 19 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா? இது ப்ராசஸிங் வந்து முன்ன 20ஆம் தேதி. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி இருந்தது. ஓகேங்களா? அப்போ எல்லா இடத்துலயுமே ஒரு நாள் தான் அதிகமாயிருக்கே தவிர பெருசா எக்ஸ்டெண்ட் ஆகல. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிகேஷன் வந்து 22 to 25 இருந்தது, இப்ப 22 to 28 ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு 3 நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சேம் தான். இதே ஆல் இண்டியா கோட்டா எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இது வந்து 5 to 13 இருந்துச்சு, அப்புறம் 15 ஆயிடுச்சு, இப்ப 17 18 ஆயிடுச்சு இல்லைங்களா? தவறுதலா இது பண்ணிட்டேன். ஆக்சுவலி 13 to 19 20 21 22 to 28 இருந்தது. இது வந்து 23 to 28. ஓகே. இது வந்து முன்ன 5 6 இருந்தது, 15 to 17 வரைக்கும் இருந்தது, இப்போ இதுவும் 18 ஆயிருக்கு. சரிங்களா? 18th வரைக்குமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டால இருக்கு. 18th வந்து பாத்தீங்கன்னா
அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லல. இதுல வந்து 18th முன்ன 17ஆம் தேதி வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ப்ராசஸிங் வந்து 18th. அதே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 19th இருந்தது. அடுத்தது ஜாயினிங் வந்து பாத்தீங்கன்னா 20 to 25 வரைக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால இருந்தது. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவோட நோட்டீஸ்ல நம்மளுக்கு 17ஆம் தேதிங்கிறது 18ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ப்ராசஸிங்கும் 18th இருக்குமா இல்ல இது 19th ஆகுமாங்கிற கிளாரிட்டி இல்ல. ரிசல்ட் வந்து 19th வருமா 20th வருமா அப்படிங்கிற கிளாரிட்டி இல்ல. ஓகேங்களா? இது வந்து இதுவும் டேட் ஏதாச்சும் 28 26 21 26 எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற கிளாரிட்டி ஆல் இண்டியா கோட்டால கொடுக்கல. ஓகே, அது இல்லாம இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃப்ளோட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, இதுலயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. பட் இருந்தாலுமே அவங்க கொடுத்திருக்கிற ஃப்ளோ சார்ட் பேஸ் பண்ணி பாக்குறப்போ நம்மளுக்கு இவங்க ஃப்ரீஸ் பண்ணாலும் ஸ்டேட் கோட்டால வந்து அலாட் ஆகுது ஒரு சீட் அப்படின்னா ஸ்டேட் கோட்டால ஜாயின் பண்ணலாம், இங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஈவன் ஃப்ளோட் பண்ணாங்க, ஃப்ளோட் பண்ணிட்டு ஸ்டேட் கோட்டால இவங்களுக்கு பிடிச்ச சீட், நம்மளுக்கு பிடிச்ச சீட் வந்து அலாட் ஆயிருக்குன்னா ஸ்டேட் கோட்டாவில நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி இங்க வருது. ஓகேங்களா? இங்க 20ஆம் தேதி வருது. 20 இங்க 22. ஓகே, சோ ஜாயினிங் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 28ஆம் தேதி முடியுது, இங்க 20ஆம் தேதி முடியுது. சோ 2 நாள் தான் கேப்புங்க. ஓகே, யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு கோட்டாவுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்றீங்களோ உங்களுக்கு 2 நாள் டைம். அந்த 2 நாள்ல இந்த ரிசல்ட் வந்து இதை சூஸ் பண்றீங்களா, அதை சூஸ் பண்றீங்களா, ஃப்ரீஸ் பண்றீங்களா, ஃப்ளோட் பண்றீங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிரும். முன்ன ஒரு 5 days டைம் இருந்துச்சு லாஸ்ட் இயர் வரைக்குமே. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இது 2 நாளா குறைக்கப்பட்டிருக்கு. இது எக்ஸ்டெண்ட் திரும்பவும் ஆகுமா அப்படின்னா ஒரு சில இயர் ஆயிருக்கு. அந்த ஜாயினிங் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, பண்ணாம இல்லை. ஏன்னா நிறைய கேண்டிடேட் வந்து அதுவும் இந்த டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க ஃப்ரீஸ் ஃப்ளோட் இதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து ரெசினேஷன் பண்றது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அதுல சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா எப்படி பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் வந்து பிரச்சனைகளுக்கு ஆளாகணும் அப்படிங்கிறதுனால அதுலயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் அதையே நம்ம நம்பிட்டு இருக்க வேணாம். ஸோ 2 days டைம் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு 22ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னா இங்க 20ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டாவது ரிசல்ட் வருது. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி நாம எதுல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத நாம முடிவு பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்திருக்கோம். இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனா இது எக்ஸ்டென்ஷனே இல்லை. ஓகேங்களா? பெருசா எக்ஸ்டென்ஷனே இல்லை. எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல காட்டிருக்காங்க. சோ இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இன்னொரு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யாராவது அதுல வந்து சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு என்னால ஒத்துக்க முடியல. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.